ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க ராஜி வந்து ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடயே இருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் டேட்டும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சோகமா இருப்பாங்க. கோமதி, பாண்டியன் எல்லாம் வந்து "என்னம்மா ஆச்சு? ஏம்மா ஒரு மாதிரி இருக்கன்றாங்க?" "இன்னைக்கு எனக்கு ரிசல்ட் டேட் அத்த. அதுதான் நினைச்சு ஒரு மாதிரி பயமாவே இருக்குன்றாங்க." "ஏம்மா அதெல்லாம் நினைச்சு பயப்படுவியா? நல்லா எழுதியிருக்கல்ல." அத்த அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்றாங்க. அதெல்லாம் நினைச்சு பிரச்சனையே படாத சரியா? கண்டிப்பா நீ நல்லா எழுதியிருக்கனா, நல்லபடியா ரிசல்ட்டும் வரும். நீ தைரியமா இரு அப்படின்றாங்க. கதிர் இருந்துட்டு, "சொல்லுங்கம்மா, நைட் வந்து இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கா. தூங்கல, ஒண்ணும் இல்ல. ரிசல்ட்ட நினைச்சு பயப்படாதன்னு சொல்றேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறான்றாங்க." "ராஜி, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. ரிசல்ட் எல்லாமே நல்லபடியா வரும் சரியா?" அப்படின்றாங்க. "சரிங்க அத்தன்றாங்க." "கண்டிப்பா எத்தன மணிக்கு ரிசல்ட்டுன்றாங்க?" "இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல ரிசல்ட் வந்துருன்றாங்க." "சரி பார்த்துக்கலாம்." அப்படின்னுவாங்க. ஒரு மாரி பதட்டமா இருக்கவும், அதுக்கப்புறம் கதிர் வந்து ராஜி கைய பிடிச்சு, "கவலைப்படாத. கண்டிப்பா நீ ஐபிஎஸ் ஆகுறது உறுதி சரியா? அதுக்கான எஃபர்ட் நீ போட்டுருக்கன்னா, கண்டிப்பா ரிசல்ட் நல்லா வரும். நீ கவலைப்படாதன்ட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க கதிர். அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.